வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சதுரங்கம் விளையாட உடல் ஆரோக்கியம் தேவையா? பலர் நினைப்பது என்னவென்றால் சதுரங்கம் ஒரு மூளை சம்பந்தமான விளையாட்டு, உடல் ஃபிட்னஸ் தேவையில்லை என்று. ஆனால் உண்மையில் ஒரு நல்ல சதுரங்க வீரராக இருக்க உடல் ஆரோக்கியமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி என்று இப்போது பார்ப்போம். சதுரங்கப் போட்டிகள் சில நேரங்களில் 3 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை கூட நீடிக்கலாம். இவ்வளவு நேரம் முழு கவனத்துடன் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை என்றால் விரைவில் சோர்வு ஏற்படும். சோர்வு வந்தால் கான்சென்ட்ரேஷன் குறையும். கான்சென்ட்ரேஷன் குறைந்தால் தவறான முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்து விளையாட ஸ்டாமினா இருக்க வேண்டும். நம் மூளை நன்றாக வேலை செய்ய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ரெகுலர் எக்ஸசைஸ் செய்வதால் பிளட் சர்க்குலேஷன் மேம்படும். இதனால் மூளைக்கு ஆக்சிஜன் நன்றாக கிடைக்கும். அதனால் நினைவாற்றல், முடிவு எடுக்கும் திறன் மற்றும் கணிப்புத் திறன் மேம்படும். இதனால் சதுரங்கத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சதுரங்கம் ஒரு மன அழுத்தம் தரும் விளையாட்டு. ஒரு மூவ் தவறினால் முழு ஆட்டமும் மாறிவிடும். உடற்பயிற்சி, யோகா அல்லது வாக்கிங் போன்றவை ஸ்ட்ரெஸ் குறைக்க உதவும். ஸ்ட்ரெஸ் குறைந்தால் கேம் விளையாடும் நேரத்தில் காமாக இருந்து நல்ல முடிவுகள் எடுக்க உதவும். இப்போது உலகின் பல பெரிய சதுரங்க வீரர்கள் ரெகுலர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் செய்கிறார்கள். அவர்கள் ரன்னிங், ஜிம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலம் ஸ்டாமினா மற்றும் ஃபோக்கஸை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். இதனால் நீண்ட போட்டிகளில் கூட அவர்கள் சோர்வு இல்லாமல் விளையாட முடிகிறது. முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் சதுரங்கம் ஒரு மூளை விளையாட்டுதான். ஆனால் உடல் ஆரோக்கியம் நலமாக இருந்தால்தான் கான்சென்ட்ரேஷன், ஸ்டாமினா மற்றும் மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் மேம்படும். அதனால் தினமும் குறைந்தது 20-30 நிமிடங்கள் எக்ஸசைஸ் செய்வது சதுரங்க வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.